கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் தேவ ஞானத்தை கொடுக்கும். மோசேயோடு இருந்தது போல எனக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? எனக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். கரங்களை வெட்டி சொல்லுங்க. உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்குரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம். துதித்து பாடுகிறோம். துதித்து பாடுகிறே. வானமுந்தன் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. வானமுந்தன் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம். பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை துதித்து பாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காருங்க. போன வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசின வார்த்தை தேவனுடைய ஆசீர்வாதங்கள். தேவன் தருகிற சில உன்னதமான ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் நாம் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றால் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை கடின உழைப்பினால் சில ஆசீர்வாதங்களை பெறலாம். முயற்சி எடுத்தால் எல்லா முயற்சியும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல முயற்சி எடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். கடின உழைப்பு நம்மை ஆசீர்வதிக்கும். சில நேரத்தில் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சிக்கனமாக இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், காலையில் ஏதோ ஒரு காசு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிலர் நம்ம பிள்ளைகள் காலையில் நம்ம காசு கொடுப்போம். அந்த காசை சில பிள்ளைகள் என்ன செய்யும், அதுக்குன்னு ஒரு காயின் ஒரு பாக்ஸை வச்சு அதில் ஒரு 50 சென்ட்ஸோ 20 சென்ட்ஸோ போட்டு சேர்த்து வைக்கும். சிலது கேட்கும், அம்மா இன்னும் எனக்கு காசு வேணும்னு. அப்போவே தெரியும் ஒரு குழந்தை எப்படி வளரப்போகுது, நல்ல சிக்கனமாய் சேர்த்து வைத்து வளரப்போகுது. இன்னொன்று பத்தில் நான் இன்னைக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட $1 வாங்கி நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாலே அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிள்ளை எப்படி தான் வளரப்போகுது, வித்தியாசமாக வளரப்போகுது, செலவு பண்ண போகுது. அந்த பிள்ளைக்கு நாம் தான் புத்தி சொல்லி தரணும். ஆமென். ஸோ அப்படி உலக பிரகாரமாய் நம்ம நிறைய காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் கூடும். உலக பிரகாரமாய் நம்ம நிறைய காரியங்களை செய்யும் பொழுது அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா, வேலை இடத்துல நல்ல பணிவோடு உங்களுடைய அதிகாரிகளுக்கு முன்பாய் நடக்கிறீங்களா, நிச்சயமாக உங்களுடைய வேலையா உங்களுடைய அதிகாரியை ஆசீர்வதித்து கொடுப்பார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய அதிகாரியை ஆசீர்வதிப்பார். இந்த இந்த சகோதரர் நல்ல வேலை செய்கிறாரு, ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாரு, அது பிடிக்கும். பிடிக்கும்.
நீங்கள் ஒரு அரகண்ட்டாக பதில் சொன்னீங்கன்னு வைங்களேன், பிடிக்காது. என்ன அரகண்ட்டாக, ஐ கேனாட் ஃபினிஷ்லாம், யா கேன், வா வாட் கேனாட், யூ கேன் ஃபினிஷ் அப்படின்னு அவனை பார்த்து கேட்டின்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். நான் உன்னை ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லி என்ன செய்வான், அவனே ஒரு நாளை குறிச்சிடுவான். ஸோ எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதங்கள். போன வாரம் நான் உங்களோடு கூட பேசினேன், தேவனுடைய அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் தேவனுடைய உதவி. ஸோ தேவனுடைய உதவி உள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்தேன். சரியா? அதோடு கூட தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தினால் 10:6 இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். நேற்று போன வாரம் நான் நிறைய காரியங்களை சொன்னேன். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவ ரகசியம் இருக்கிறது, தேவ ரகசியம் இருக்கிறது. இந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னு சொல்லி சில கேம்ஸ் நம்ம விளையாண்டுருப்போன்னு தெரியுமா? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறது. ஏதாவது 1-2 ஒரு இன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, இது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த புதையலை மறைச்சி வச்சுருக்கிறோம், கண்டுபிடி. என்ன, நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் தேடணும்னு அடுத்த இடத்துக்கு அது காண்பிக்கும். அப்படி சில கேம்ஸ் உண்டு. என்ன, ஸோ அதே போல தான் அந்த தேவ ரகசியமும். ஆண்டவர் தேவ ரகசியத்தை ஒரே நேரத்தில் சொல்லிட மாட்டார். இந்த தேவ ரகசியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போக போக அடுத்த ஸ்டேஜை ஆண்டவர் காட்டுவார். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு தேவ ரகசியம் விளங்குறதில்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பார், அதற்கு முன்னாடி உன்னை வனாந்தரத்தில் கொண்டு போகிற ஒரு ஹண்ட் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார், ஏன் இந்த வனாந்தரத்தில் என்னை கொண்டு வந்தார்? அந்த வனாந்தரத்தில் போனால் தான் தெரியும், பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கும். ஐ மீன், ஸோ இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மை அந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுற மாதிரி நம்மை குறித்த ஒரு தெளிவான ஒரு ரகசியத்தை நேரம் வரும்பொழுது தான் ஆண்டவர் காட்டுவார். ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப நம்முடைய லைஃப்பை தேவ சத்தத்திற்கு ரொம்ப கீழ்ப்படிந்து வைத்திருக்கணும். வசனத்தோடு கலந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் தேவனுடைய ரகசியம் என்பது உன்னை குறித்த தேவனுடைய திட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தேவ திட்டம் நிறைவேறுவதில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில், நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. சிலரெல்லாம் அப்படியே தழைத்து வருவாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ ஆகவே தான் நம்ம தேவ பிள்ளைகள் தேவ ரகசியம் நிறைவேற தேவனோடு கூட இருந்தால் மட்டும்தான் அந்த தேவ ரகசியம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ நமக்கு என்ன கஷ்டம் என்ன போராட்டம் வந்தாலும் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் தன்னுடைய ரகசிய திட்டத்தை என்னிலே செயல்படுத்தும்படி என்னை இப்படி கொண்டு போகிறார். நேற்று கூட மோகன் சிலாசஸ் பிரதர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஆண்டவர் பாபிலோன் தேசத்தை விடுதலை ஆக்கும்படி ஆண்டவர் இந்த 4 வாலிபர்களை கொண்டு போகிறார். இந்த 4 வாலிபர்கள் மூலமாய் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் கட்டுகளை அழித்து, பிசாசின் கட்டில் கடந்த நெபுகாத் நேச்சரை தேவன் பக்கம் திருப்புவதற்கு இந்த 4 வாலிபர்களை தானியேல், சாத்ராக், மேஷக், ஏபேத் நெகுவை கொண்டு போய் அவர்களை எவ்வளவோ உபத்திரப்படுத்துகிறார். எவ்வளவோ பாதையில் போகிறாங்க, கடைசியில் தேவ திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆமென். அப்படி தான் நம்முடைய லைஃப்பில் நடக்கும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாய் நமக்கு தேவை பயங்கரமான ஒரு தாழ்மை, ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு ஆலோசனை கேட்கிற காது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு அந்த ஆலோசனை கேட்கிற காது இருக்காது. சபையில் அதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு அந்த ஆலோசனை கேட்க முடியாது. என்ன, அவங்க திடீர்னு அவங்க சொந்தமாக முடிவெடுப்பாங்க. அதில் விசேஷமாக ஆலோசனை எங்கேருந்து வரும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை பிரசங்க நேரத்தில் தான். தேவனுடைய ஆவியினால் நிரம்பி தேவனுடைய செய்தி வரும் பொழுது ஆலோசனைகள் வரும். அந்த ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் தேவ ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ ரகசியம் நிறைவேறியது, தானியேல் வாழ்க்கையில் நிறைவேறியது. என்ன, நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவ ரகசியம் பூரணமாய் நிறைவேறலை.
பூரணமாய் நிறைவேறலை. என்ன ஒரு வல்லமையான ஒரு மனுஷன், என்ன கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சிட்டான். ஸோ இன்றைக்கு தேவனுடைய ரகசியம் நிறைவேற உங்களை அர்ப்பணியுங்க. ஆமீன். அதற்காக ஆண்டவரே, அந்த ரகசியம் என்பது என்ன? தேவ சித்தம், தேவ திட்டம், காட்ஸ் பிளான் அபவுட் யுவர் லைஃப். ஆமீன். ஸோ அதற்காக செபிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஒரு மகிமையான நிலைமைக்கு கொண்டு போக முடியும். யாரோ குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் ஒரு உன்னத ஆசீர்வாதம், அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் உன்னத ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமீன். ஸோ அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் மேலான இடத்துக்கு போக முடியும். சரி, இன்றைக்கு தேவ ஞானத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுடைய ஞானத்தை உலக ஞானத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஞானத்தை உலக ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியாது. பக்தி மார்க்கம் என்பது ஒரு விசேஷித்த ஒரு கிருபை. அது இந்த பக்தியை உலகத்தினுடைய ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய தேவ ஞானமானது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தில் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் சுவிசேஷத்தில் இல்லாவிட்டால் வசனத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த ஒரு ஞானத்தை தேவ பிள்ளைகள் பெற்றால் பெரிய ஆசீர்வாதம் பெறலாம். தேவனுடைய ஞானம் எதிலே வெளிப்படுகிறது? விசுவாசத்தில். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, விசுவாசத்தில், தேவ பக்தியில், பரிசுத்தத்தில், பொறுமையில், சகித்து கொள்ளுதலில் தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உலகத்துக்கு தெரியாது. நாம் விசுவாசம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை தேவ பிள்ளைகளாகிய நமக்குள் வாசம் செய்கிறது. இந்த விசுவாசத்தை உலகம் அறியாது. உலக மனுஷனுக்கு நீ தேவனை விசுவாசிச்சா உனக்கு வேலை கிடைக்குமா? அவன் சொல்லுவான், நல்ல படிப்பு இருந்தால் தானே வேலை கிடைக்கும். நீ தேவனை விசுவாசித்தால் நீ ஆசீர்வாதமாக மாறிட முடியுமா? தேவனை விசுவாசித்தால் உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் போயிடுமா? தேவனை விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் போயிடுமா? போகும். இந்த பிரசங்கத்தின் மூலமாய் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஸோ இந்த விசுவாசம் என்கிற ஒரு வல்லமை உலகத்துக்கு தெரியாது. உலகத்துக்கு தெரியாது. அற்பமாக இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கடுகு அளவு, அந்த கடுகு விதை அளவிற்கு அப்படின்னா ஒரு முழுமையான விசுவாசம் ஆண்டவர் சொல்லலை. நம்ம ஊழியக்காரங்க அப்படி மாத்திட்டாங்க. அவ்வளோ சின்ன விசுவாசம் இருந்தாலே போதும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மாற்றுவார். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்? குடி பழக்கத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, சாபத்திலிருந்து. என்ன விசுவாசம். இயேசுவின் இடத்துல போனா அந்த விசுவாசத்தின் மூலமா அற்புதம் நடக்கும். எத்தனை அற்புதங்களை தேவன் நம்முடைய சரீரத்தில் செய்கிறாரு, நம்முடைய குடும்பத்தில் எத்தனை அற்புதத்தை செய்கிறாரு. சாபம் அப்படியே ஆசீர்வாதமா மாறுதே. ஆமென். ஜஸ்ட் ஆண்டவர் அப்படியே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாரே. தேவனுடைய ஞானம் வசனத்தில், தேவனுடைய பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தில். ஒரு பைத்தியமாய் ஒரு பிரசங்கம் சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணினால் அன்றைக்கு சுகம் கிடைச்சிடும் ஜனங்களுக்கு. தேவனுடைய ஞானம் அது. அல்லேலூயா. ஒரு விடுதலை குறித்து பிரசங்கம் பண்ணினால் அன்னைக்கு ஜனங்களுக்கு விடுதலை வந்துவிடும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஞானத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றால், தேவனுடைய ஞானம் உனக்குள் இறங்கிவிட்டால் உனக்கு ஐஸ்வர்யம் வரும், உனக்கு புகழ்ச்சி வரும், உனக்கு கனம் வரும், உனக்கு மகிமை வரும். இந்த தேவ ஞானத்தை தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
இந்த தேவ ஞானத்திற்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதுதான் தேவ ஞானத்தை கொடுக்கும். தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. எதை சொல்லுவதற்கு முன்பு தேவனுக்கு பயப்படணும். நான் பேசுறது தேவனுக்கு பிரியமா, கோபத்தை கொண்டு வருமா? நான் செய்யற இந்த காரியம் சரியா தவறா? இது தேவனுக்கு பிடிக்குமா, பிடிக்காதா? தேவனிடத்தில் நெருங்க நெருங்க அவர்கிட்ட உங்களை அர்ப்பணிக்க அவருடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இதை தான் பேசணும்னு சொல்லுவாரு, இப்படிதான் நீ நடக்கணும்னு சொல்லுவாரு, இதை தான் நீ செய்யணும்னு சொல்லுவாரு. நான் விரும்புறதுக்கு மேல நீ இந்த காரியத்துல தலையிடாதுன்னு சொல்லுவார். ஆமீன். அந்த தேவ ஞானம் நமக்கு தேவை. தேவனுக்கு பயன்படுற மக்களுக்கு தான் இந்த தேவ ஞானம் வெளிப்படும். ஒரு பிரசங்கம் வருது, ஒரு ஆவியானவர் பேசுறாரு, எந்த காரியத்தை விடணுமோ டக்குன்னு விட்டுடணும். அல்லேலூயா. எந்த காரியத்தில் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறாரோ அதில் உடனே கீழ்ப்படியணும். அப்பொழுதுதான் தேவ ஞானத்தை கொடுப்பார். தேவன் தன்னுடைய ஞானத்தை கொடுப்பது எந்த அளவுக்கு நமக்கு தெய்வ பயம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு தெய்வ பயம் இருக்கு. இந்த உலகமே ஆசீர்வாதமாய் மாறணும்னா தெய்வத்துக்கு பயந்தா போதுங்க. நம்ம சர்ச்சு ஆசீர்வாதமாய் மாறணும்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் புறப்படணும்னா தெய்வ பயம் இருந்தா போதும். தெய்வ பயம், தேவனுக்கு பயந்து நடுங்குகிற ஒரு இருதயம் இருந்தா போதும். உனக்கு ஆண்டவர் வேலை இடத்துல உனக்கு ஞானத்தை கொடுப்பார், பிஸ்னஸ்ல ஞானத்தை கொடுப்பார், குடும்பத்தில் ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவ ஞானம் இல்லாததினால்தான் ஊழியங்கள் வளருவதில்லை, சபைகள் ஸ்திரப்படுத்தப்படுவதில்லை, குடும்பங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவ ஞானத்தை கேளுங்க. தேவன் அநேக நினைக்கிற மாதிரி இந்த தேவ ஞானம் ஜெபம் பண்ணா கிடைக்காது. நிறைய பேர் ஜெபத்தில் எல்லாத்தையும் பெற்றுலாம் நினைக்கிறாங்க. இது ஜெபம் பண்ணா மட்டும் கிடைக்காது. தேவனுக்கு பயந்து நம்முடைய கிரியைகளை சரிப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? கிறிஸ்தவன் கெடுறதே ஜெபத்தால தான். அதை சொல்றதுக்கு நான் வருந்துறேன். நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எல்லாம் வந்துடும். ஜெபிக்கிறதுனால எல்லாம் வராது. நீ கிரியை செய்வதனால் எல்லாம் வரும். ரூத்தை பார்த்து போவாஸ் என்ன சொல்றாரு? உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய நடக்கைகள், ஆகவே இஸ்ரவேலின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதே நேரத்தில் கிரியைகளோடு கூட ஜெபித்த கொர்நேலியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உபவாசங்கள், தான தர்மங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் என்ன செய்யப்பட்டது? நினைவு கூறப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தை மட்டும் நம்பி வாழ முடியாது. நம்முடைய கிரியை, நம்முடைய பயம், தேவ பயம், எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி வாழுறோம் ரொம்ப முக்கியம். மற்றவங்களை எப்படி மதிக்கிறோம். ஆமென். அதான் சொல்லணும். ஒருத்தர் கரத்தை கையை கொடுக்குறீங்க, வஞ்சகமாக கொடுக்குறியா, உண்மையான அன்போடு கொடுக்குறியா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பயம் இருந்தா இருதயத்தை சரிப்படுத்திட்டு கையை கொடுப்பேன். சுவாமி, இந்த பிரதர் எனக்கு தெரியல, இவர் மேலே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் என்னை மன்னியும், நான் அவரை நேசிக்கட்டும், அப்படி கையை கொடுப்பேன். இன்னைக்கு மாயமாலை எங்க இருக்கு? சபையில். மாயமாலை எங்க இருக்கு? சபையில். இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாத இடம் எது? சபை. தெய்வ பயம் இல்லாத இடம் எது? சபை. ஒரு ஊழியக்காரன் வெளியே போனால் வெளியில் இருக்கிற ஆட்கள், ஐயோ ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர், ஃபாதர்னுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனை அவமதிப்பது எது? சபை. என்ன சொல்றீங்கன்னா, எத்தனை இடங்கள் இல்லை ஊழியக்காரரை அவன் இவன் பேசுற கூட்டங்கள் உண்டு. ஏன்? தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அந்த தெய்வ பயம் இருக்கிறவர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுப்பார். அந்த தேவ ஞானம் இறங்கிட்டா நீ தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும். அல்லேலூயா. உனக்கு தெய்வம் அவருடைய ஞானத்தை கொடுப்பார். படிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் உனக்கு வேலை செய்யும். உன் திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறமை உனக்குள் வேலை செய்யும். ஆமென். ஒன்னெல்லாம் இருப்ப உனக்கு ப்ரமோஷன் எங்கிருந்தோ ஆண்டு கொண்டு வருவார். தெய்வ பயம்.
தெய்வ பயம், ஆண்டவர் மேல அந்த தெய்வ பயம் இருக்கும் பொழுது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த தேவனுக்கு பிரியமா இருக்கு. ஆமென். ஒரு சாதாரண பிரசங்கம் தான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பயத்தோடு அந்த நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு பாதையை காண்பிப்பார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் எதையெல்லாம் நம்ம அசட்டை பண்றோமா? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளுடைய ஐஸ்வர்யம். அது ஒரு பெரிய ஒரு கிருபை. அது ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய நீடிய சாந்தம். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்களே, ஏன் இவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை? என்ன நினச்சிருக்கீங்களா? இப்படி அநியாயம் பண்ணுறாங்களப்பா, இப்படி 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 வாழ்க்கையை கெடுக்கிறாங்களே, இப்படி சபையை கெடுக்கிறாங்களே, இப்படி சபையை உடைக்கிறாங்களே, ஏன் இவங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை? தேவனுடைய தயவு. என்னது? தேவனுடைய தயவு. சில மனுஷன் அப்படியே எழும்பி அநியாயம் பண்றாங்க, ஒன்றும் ஆகிறது இல்லை. ஏன்? தேவனுடைய தயவு. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய தயவு இருக்கணும். அது பொறுமையாய் ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பிடணும், பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும், நல்ல பாதைக்கு நீ வந்துடணும். என்ன? ஆண்டவர் ஒரு மரத்தை திராட்சை தோட்டத்தில் வைத்தார், அத்தி மரம், கனி கொடுக்கல. எஜமான் வந்து கேட்கிறார், ஏன்பா இந்த அத்தி மரம் இன்னும் கனி கொடுக்காம இருக்கே, வெட்டி போடு. அப்போ அந்த தோட்டக்காரன் சொல்றான், ஆண்டவரே 1 வருஷம் டைம் தாங்க. தேவ தயவு. என்ன? சபைகளிலே ஆண்டவர் நம்மை சபையில ஏன் வைக்கிறார்? கனி கொடுக்கணும். உன் மூலமா ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேறணும். சபையில நீ எதையாகிலும் செய்யணும், கர்த்தருக்கு நல்லது. பாஸ்டரோடு இணைந்து, ஊழியத்தோடு இணைந்து. அப்படி இல்லாம கனி கொடாதவர்கள் எல்லாம் வெட்டப்படுவார்கள். ஆமீன். சபையில கனி கொடுக்கிறது இல்லை. அந்த தேவ தயவு, அந்த தேவனுடைய இரக்கம், அந்த தேவனுடைய நீடிய பொறுமையை ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. நீ ஏதாவது செய்யணும், ஊழியத்தை செய், ஆத்துமாக்களை சந்தி. என்ன? ஆண்டவருடைய ஊழியத்துக்காக உன்னை ஒப்புக்கொடு, போஸ், ஆத்துமாக்களை சந்தி. உன்னை ரட்சித்தேனே, உன்னை அபிஷேகித்தேனே. விதவிதமா பாஷை பேசுறீங்க, உங்களுக்கே சந்தோஷம். இன்னைக்கு விசேஷமான பாஷை கிடைத்தது. இன்னைக்கு விசேஷமாய் ஆண்டவரை இடைப்பட்டார். எதற்கு? சும்மா இந்த சேருக்கு பாரமா இருக்கவா? எதற்கு உன்னை நிரப்பினார்? ஆண்டவர் எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேரை ஆண்டவர் கனி கொடுக்க மாட்டாயா, கனி கொடுக்க மாட்டாயா என்று ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை ஆண்டவர் தேடி வராரோ யாருக்கு தெரியும்? என்ன? உன் ஆலயத்தில் வச்சு நீங்க உட்காந்துட்டு, இந்த ஆலயத்தில் அந்த ஸ்பீக்கர் சரியில்லை, அவர் சரியில்லை, இது சரியில்லை, இதுக்காக உன்னை வச்சேன். நீ கனி கொடுக்க மாட்டாயா? தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் நீ குணப்படும்படிக்கு ஆண்டவர் குணப்படணும். சில நேரத்தில் சில தேவ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் பின்வாங்குவாங்க. புரியணும், நான் முன்ன மாதிரி இல்லை, சம்திங் ஏதோ என்ன நடக்குது. உடனே தேவ சமூகத்தில் வரணும், அழுவணும், கதறணும். சுவாமி நான் எழும்பி பிரகாசிக்கணும். திரி எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்காது, தீவெட்டி எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்காது. திடீரென்று எண்ணெய் குறையும், தீவெட்டி அணைகிற மாதிரி வரும். நாம தான் அந்த தீவெட்டியில் திரும்ப எண்ணெயை ஊற்றி அதை திரும்ப நல்லா எரியும்படி அதை சுத்திகரித்து நாம் அந்த நெருப்பை திரும்ப என்ன செய்யணும்? மூட்டி விடணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். சில நேரத்தில் யாரையோ பார்ப்போம், கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். சில நேரத்தில் யாரையோ பார்ப்போம், ஊழியத்தில் ஒரு குறையை பார்ப்போம், கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். ஆனால் உன்னுடைய திட்டம் என்ன? ஆண்டவருக்காக நீ கனி கொடுக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய தயவை புரியணும். பரலோகத்தில் போனால் நமக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன பரலோக நியாய தீர்ப்பில் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியாது. லீடிங் ஊழியக்காரன் நரகத்தில் போய் விடலாம். ஒன்னெல்லாம் இருக்கக்கூடிய விசுவாசி மேன்மையான இடத்துல போய் நிற்கலாம். வர்ஷிப் லீடர்ஸ் நரகத்தில் போய் விடலாம். என்ன குணப்படணும், குணப்படணும், ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். சும்மா கையை தூக்கிட்டு அப்படியே கண்ணை அப்படியே மேலே பார்த்துட்டு ஓ பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் வேலைக்காகாது. இன்னைக்கு அதை தேடி தான் உலகம் போயிட்டு இருக்கு. கிரியை எங்கே? சபைக்காக நீ என்ன நல்லதை செய்கிற? ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்ன நல்லதை செய்கிற? உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக என்ன நல்லதை செய்கிற? கனி எங்கே? என்ன கனி எங்கே? குணப்படாட்டா ஜெபம், அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவர் ஒரு மரத்தை வைக்கிறோம், நல்ல ஒரு அழகான மாமரத்தை வைக்கிறோம். அது நிழல் மட்டும் தந்தா போதுமா? அழகா இலையை கொடுத்து நிழல் மட்டும் தந்தா போதுமா? சொல்லுங்க, அது என்ன தரணும்? மாம்பழம் தரணும். ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எனக்கு உண்டு. நான் இந்த ஜலான் அருவான் என்ற இடத்துல இருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய மாமரம். அன்றைக்கி தற்செயலில் அப்படியே வாக்கிங் போகிறேன், பழமாக விழுந்து கிடக்கு. சரி எடுத்துகிட்டு போய் ஒரு 3-4 காயை எடுத்துகிட்டு போய் சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அதை கட் பண்ணேன். பாருங்க, பூச்சி இல்லாத இடமே இல்லை. அந்த 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 பழத்தை எங்கே கட் பண்ணாலும் பெரிய பெரிய வண்டு இருக்குது. அது என்ன சாபமோ அந்த மரத்து மேலே. ஆமீன். பெரிய மரம், நிறைய பழம் கீழே விழுந்து கிடக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது. நான் புதுசாக போய் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ பழம் இருக்கு, ஏன் யாரும் எடுக்க மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உன்னை எடுத்து அதை கட் பண்ணி எல்லா திசையிலும் கட் பண்ணேன். ஒரு சின்ன பீஸாவது கிடைக்குமா சாப்பிட? அட்லீஸ்ட் அவ்வளோ தூரம் போய் கொண்டு வந்ததுக்கு பிரயாச்சித்தமா ஒரு சின்ன துண்டாவது போடலன்னா அங்கங்கே அந்த வண்டுகள் பறந்து வருது. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டேன். என்ன இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய தயவு நீ பெற்று குணமாகலை அப்படின்னா கோபாக்கினை வருமே. என்ன ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தானே உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக தானே உன்னை ஆண்டவர் உயர்த்துறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு நோக்கத்துக்காக தானே. இன்னைக்கு சபையில் நன்றி அறிதல் உள்ள இருதயமே இல்லை நிறைய பேருக்கு. சபையில் எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றாலும் சபைக்கு தீமை செய்கிற இருதயம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஒன்னெல்லாம் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆசீர்வாதமாய் மாறுவாங்க, சபையை குறை சொல்லுவாங்க. என்ன தேவனுடைய தயவு. நீ மனம் திரும்பி நல்ல காரியத்தை செய்யும்படி ஆண்டவருடைய தயவு செய்து பெற்றுக்கொள்ளணும். தாவீது ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தேவ தயவை பெற்றவன். ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு பலவீனம் அவர் பாதத்தில் போய் விழுந்துடணும். சுவாமி எனக்கு தயவை தாங்க, நீங்க நினைக்கிறபடி நான் மாறிடுவேன். ஆமேன். நீங்க நினைக்கிறத நான் செய்திடுவேன். எதற்காக என்னை ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறீர்? எதற்காக என்னை ரட்சித்தீர்? எதற்காக ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறீர்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எனக்கு கொடுக்கிறீர்? அதை நிறைவேற்றி விடுவேன். தேவ தயவு அதை செய்யும். அல்லேலூயா. தேவ தயவுனா முடியாது. தேவனுடைய தயவு பேதுருக்கு இருந்தது, தேவனுடைய தயவு யூதாஸ் காரியோத்துக்கு இல்லை. தேவனுடைய தயவு எலிசாவுக்கு இருந்தது, தேவனுடைய தயவு கேயாசிக்கு இல்லை. என்ன தேவ தயவு எஸ்தருக்கு இருந்தது, வஸ்திக்கு இல்லை. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவ தயவு. ஸோ ஏன் நம்முடைய இருதயத்தை பொறுத்து தான் தேவ தயவு செயல்படும். நமக்குள்ள மேட்டிமை இருக்குமானால், நமக்குள்ள நாம தான் பெருசு, தேவ சித்தத்தை குறித்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்குமானால் தேவ தயவு கிரியை செய்யார். காயின் மேல தேவ தயவு இல்லை, ஆபேல் மேல தேவ தயவு இருந்தது. என்ன ஏசா மேல இல்லை, யாக்கோபு மேல இருந்தது. பிரைஸ் தி லார்ட். மார்த்தாளை விட மரியாள் மேல் தேவ தயவு அதிகமாக இருந்தது.
பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் அதை பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளில் பார்க்கலாம். ஒருத்தர் மேலே தேவ தயவு இருக்கும், ஒருத்தர் மேலே தேவ தயவு குறைவாக இருக்கும். சபையில் அப்படி இருக்கும், ஒருத்தர் மேலே தேவ தயவு இருக்கும். ஏன்னா அந்த இருதயம் தான் தேவ தயவு. தேவ சமூகத்தில் போய் நொறுங்குண்டு விழுந்து, சுவாமி நான் தகுதியற்று இருக்கிறேன், என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஊழியத்தில் பயன்படுத்தும். ஆண்டவரே நான் பண ஆசையிலே போயிட்டேனே, பொருளாசையிலேயே போயிட்டேனே. ஆண்டவருக்காக ஒரு நாள் இந்த பிரேயர் ஆர்மின்னு ஆண்டவருக்காக ஒரு நாள் கொடுக்க முடியலையே. எப்படி நீ தேவ தயவை எதிர்பார்க்க முடியும்? என்ன தேசத்துக்காய் செபிக்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் செபிக்க, ஒரு எழுப்புதல் சபையா இந்த சபை எழும்ப ஒரு நாள் தேவன் கேட்கிறார். ஒரே ஒரு மணி நேரம் மாசத்துல ஒரு நாள். அதை செய்யவே உனக்கு மனம் இல்லாத பொழுது தேவ தயவு எப்படி வரும்? என்ன தேவ தயவு? இன்றைக்கு நாம ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு இருக்கிறோமா? தேவ தயவு வேணும். தேவ தயவு இருந்தால் நம்முடைய சந்ததியின் மேலே அந்த தயவு போகும், ஊடுருவி போகும், ஊடுருவி போகும். தேவ தயவு வேணும். ஒவ்வொன்றிலும் தேவ தயவு வரணும். நீ ஜெபிக்கும் பொழுது தேவ தயவு வரணும். நீ ஆராதிக்கும் பொழுது, நீ ஊழியம் செய்யும் பொழுது, நீ காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த காணிக்கையை பார்த்து உன் மேல தயவு வைக்கணும். என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீ உன்னுடைய காணிக்கையினால என்னை சந்தோஷப்படுத்தலைன்றார். சில இடத்துல சொல்றாரு, உன் காணிக்கை எனக்கு வேணாம், எடுத்துட்டு போன்றார். ஆமீன். தேவ தயவு, தேவ தயவு. ஏரோது கிட்ட ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசல, அமைதியா இருக்க. அவன் கேள்வி கேட்டு அவரை பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் ஏரோது இடத்துல பேசல. அவனுக்கு தேவ தயவு இல்லை. என்ன அவனுக்காக ஒரு ஊழியக்காரனை வைத்தார். அந்த யோவான் ஸ்நானகனை அவனோடு கூட எவ்வளவோ நாள் பேசி இருக்கிறான். ஆனால் அந்த தேவ தயவை கண்டுபிடிக்க முடியல அந்த ஏரோது. ஏசாமி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாவியான ஸ்திரீ, சரியான வாழ்க்கை இல்லை. அந்த சமாரியா ஸ்திரீ வரும்பொழுது ஆண்டவர் அவளிடத்தில் உட்கார்ந்து அவளிடத்தில் பேசுகிறார். அவள் தேவ தயவை பெற்று சமாரியாவையே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டார். ஆமீன். வேதத்தை தூக்கின பரிசேயரும் சதிசேயருக்கும் தேவ தயவு இல்லை. பாவியாகிய கானானிய ஸ்திரீக்கு தேவ தயவு, அந்த சமாரிய ஸ்திரீக்கு தேவ தயவு. இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறான் அந்த பரிசேயன். அவனை ஆண்டவரை கால்களை கழுவி ஆண்டவருக்கு முத்தம் செய்து ஆண்டவர் மேல் தன்னுடைய அன்பை பாராட்டுகிற தயவு அவனுக்கு இல்லை. அந்த ஊரிலேயே பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை வந்து முத்தமிட்டு கண்ணீரினால் கழுவி அவர் பாதத்தை துடைக்கிறாள் தலைமயிரினால். அவளுக்கு தயவு இருக்கு. என்ன இன்றைக்கு நம்ம மேல தேவ தயவு இருக்கா? தேவ தயவு இருந்தா நீ ஊழியத்தில் முன்னணிப்ப. தேவ தயவு இருந்தா நீ ஆண்டவருடைய காரியத்துல முன்னாடி நிற்ப. நீ தேவ தயவு இல்லைன்னா நீ பின்னாடி நிற்ப. அதுதான் அடையாளம். தேவனுடைய ஊழியத்துல ஒரு திட்டத்தை சொல்லும் பொழுது, பாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வருவ. தேவ தயவு இருந்தா. தேவ தயவு இல்லைன்னா 1008 கேள்வி கேட்டுட்டு இது கர்த்தரால் வந்ததான் பேசிட்டு உட்கார்ந்து இருப்பேன். இதெல்லாம் அடையாளம். சபை கர்த்தர் கொடுத்த சபை, இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்த ஊழியம். தண்ணீர் எப்படி திராட்சரசமாய் மாறும் தெரியாது. தேவன் சொல்றாரு தண்ணீரை கொண்டு போய் கொடு. அதுதான் இந்த ஊழியம். உலக ஞானத்துல ஊழியத்தை நடத்த முடியாது. தேவ ஞானம். என்ன ஒரு பாஸ்டர் உலக ஞானத்துல ஊழியத்தை நடத்த முடியாது. பாஸ்டர் ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அது இப்படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி சொல்றார் அப்படி நடத்துவோம். ஆமீன். ஸோ தேவ தயவு இருந்தால் நீ போதகரோடு கூட நிற்பாய். தேவ தயவு இல்லை, நீ போதகரோடு நிற்க மாட்டே, எதிராய் நிற்பாய். அதுதான் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். தேவ தயவு இருந்தால் 10 பேர் எதிர்த்தாலும் அந்த காலேப்பும் யோசுவாவும் வந்து மோசேட்ட சொல்றாங்க, வாங்க போகலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவ தயவில்லாவிட்டால் ஸ்ட்ரென்த் மெஜாரிட்டி அதிகமா இருக்கும், அத்தனை பேரும் வாதையினாலே செத்தார்கள். விளங்குதா உங்களுக்கு? தேவ தயவு மேல இருக்கா? தேவ தயவு இருந்தால் நீ அக்னியா இருப்பல்ல. தேவ தயவா இருந்தால் நீ முன்னோடியா இல்ல இருப்ப.
தேவ தயவு இல்லைன்னா பின்னாடி அந்த பாளையத்துக்கு புறம்பே வெளியே குழப்பங்களை உண்டு பண்ணி, தர்க்கங்களை உண்டு பண்ணி, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி உனக்குள்ள இருக்குன்னா தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. அதுதான் அடையாளம். யார் மேலெல்லாம் தேவ தயவு இல்லையோ அவங்கெல்லாம் பிரிவினை கூட்டத்தில் நிற்பாங்க. அதில் உட்காந்துருப்பாங்க. நான் பேசல பாஸ்டர், ஆனால் நான் இங்கே இருக்க, உன் மேலே இல்லை தேவ தயவு. துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன செய்யாதே, நிற்காதே. பாவிகளுடைய வழியில நடக்காதே. ஆமீன். தேவ தயவு நீ உட்காரவே மாட்டேன். ஐயோ இது துன்மார்க்கர், ஐயோ இது பாவிகள் கூட்டம், ஐயோ இது இருளின் ஆவிகள் உள்ள கூட்டம், இது சபைக்கு விரோதமான கூட்டம். தேவ தயவு இருந்தால் போகவே மாட்டேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில சபைக்கு விரோதமான கூட்டங்கள் உள்ள இடத்துல நான் உட்கார்ந்ததே இல்லை. எத்தனையோ ஆண்டு விசுவாசியாக இருந்தேன். ஐ நெவர் 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 எப்பொழுதுமே நான் ஊழியக்காரனோட தான் இருந்து பழக்கம் எனக்கு. என்ன எப்பொழுதுமே. ஆகவே தான் தேவ தயவு என் மேல இருக்கு நான் சொல்ல முடியும். ஒரு பொழுதும் ஒரு சபையிலையும், என்னுடைய வாழ்வில் ஒரு சபையிலையும் சபைக்கு விரோதமாய் பிரிந்து போன ஆட்கள், சபைக்கு விரோதமாய் அவங்க கூட நான் உட்கார்ந்ததே இல்லை, பேசினதே இல்லை. அப்படிப்பட்ட கான்வர்சேஷன்ல நான் ஈடுபட்டதே இல்லை. என் பேர் அதில் இடைப்பட்டதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவ தயவு இருந்தா உன்னுடைய ஆக்ஷன்ஸ் ஆசீர்வாதமா இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? ஆமென். ஒரு மனத்திற்காக தான் நீங்க பிரயாசப்படுவீங்க, உடைப்பதற்காக பிரயாசப்பட மாட்டோம். தேவ தயவு இருந்தா குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றதான் நீ பிரயாசப்படுவ. உன் மேல தேவ தயவு இருந்தா உன்னுடைய நண்பர்களை நல்ல வழிக்கு கொண்டு வரதான் நீ பிரயாசப்படுவ. அந்த நண்பர்களை கோல் சொல்லி பிரிக்க மாட்டே. ஆமென். இருக்கீங்களா? தேவ தயவு அற்புதமானது, அற்புதமானது தேவ தயவு. அமாசா என்கிறவன் தாவீதை பார்த்து சொல்றான், தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு சமாதானம் சமாதானம், உனக்கும் சமாதானம், உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு சமாதானம். தேவ தயவு பெற்றவன். அல்லேலூயா. தாவீதோடு ஒருத்தன் இருந்தான், யோவாப். தேவ தயவை பெறாத தாவீதோடு இருந்த ஒரு மனுஷன் கடைசியில பட்டயத்தினால் கொல்லப்படுகிறான். பெரிய தலைவன், தேவ தயவு இல்லாதவன். ஸோ இன்றைக்கு தேவ தயவு உன் மேல, உன் குடும்பத்தின் மேல இருக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். தேவ தயவு நம்ம கனி கொடுக்கலன்னா போயிடும், நம்ம சரியாய் பேசலனா போயிடும், நம்ம தேவ சித்தத்தை செய்யலனா போயிடும், பணத்தை தேடி போனோம்னா போயிடும். கேயாசி பணத்தை தேடினான், தேவ தயவு போயிடுச்சு, குஷ்டரோகியாய் மாறிட்டான். ஆமேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் தேவ தயவை நினைத்து பார்க்கிறீங்க? அவர் பொறுமையாய் இருக்கிறதினால், அவர் உன்னை இன்னும் பொறுமையாய், உன்னை குறித்து அவர் எந்த ஒரு தீர்ப்பும் செய்யாமல் அமைதியாய் இருக்கிறதினால மேட்டிமை கொள்றோமோ? அவர் he was just keeping quiet. அதனால நீ செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சு தவறான பாதையிலே போயிட்டு இருக்கியோ? இன்றைக்கு தேவ தயவு எவ்வளவு முக்கியம். நாம ஒருத்தருக்கு தயவா இல்லைன்னா தேவன் எப்படி நமக்கு தயவா இருப்பார்? ஆமென். நான் ரொம்ப தேவ தயவை பெற்றவன், நீ மற்றவர்களுக்கு தயவா இல்லை. மத்தேயு 5:16 சொல்லுது, உங்கள் நற்கிரியைகளை பார்த்து மற்றவங்க பிதாவாகிய தேவன் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் நற்கிரியைகளை பார்த்து. நற்கிரியைகள் எப்பொழுது வரும்? நீ தயவுள்ள மனுஷனாய் இருந்தால் நற்கிரியை செய்வாய். ஆமென். அப்பா அம்மாவுக்கு நீ தயவு செய்யல, உனக்கு தேவன் தயவு செய்வாரா? நோ. சபைக்கு நீ தயவு செய்யல, தேவன் உனக்கு தயவு செய்வாரா? நோ. ஏதோ அந்த கிருபையில ஓடுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் சபையிலிருந்து சில ஆட்கள் வெளியே போவாங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் போவாங்க. வெளியே போனாலும் பரவாயில்ல, எதையாவது ஒரு சர்ச்சில் போய் நல்லா இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, நல்ல ஆசீர்வாதமாக மாறிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. சிலர் சர்ச்சை விட்டு வருவது ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு. ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா குழப்பமான உபதேசங்களில் போய் அப்படி இப்படி எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய தயவு, இரக்கம், அந்த நீடிய பொறுமை,
அந்த எல்லை முடிந்தவுடன் சத்துரு அவங்களை பட்சித்துருவான். பைத்தியம் பிடிச்சு அலைவாங்க. வேலை இல்லாமல் போகும், குடும்பம் சின்ன பின்னமாக மாறும். அப்படியே முன்னிலைமை பார்க்கல அந்த பின்னிலைமை கேடாய் போகும். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? என்ன தேவ தயவை இழந்தவர்கள் கேடா நிற்பாங்க, அப்படியே சாபமா நிற்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சியை போல நிற்பார்களாம். வசனம் அப்படி சொல்லுது. என்ன திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சி நிற்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனம் நிற்கும் என்று சொன்னதை போல் அந்த தேவ தயவை மட்டும் ஒரு சபை இழந்துடக்கூடாது. அதற்காக தான் இந்த ஜெபங்கள், அதற்காக தான் இந்த பிரசங்கம். உங்களுக்கு நான் சொல்றேன், நீ தேவ தயவை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு போய், ஆண்டவரே நான் தேவ தயவுள்ள ஒரு மகளா, தேவ தயவு எனக்கு இருக்கா, போராடணும் ஆண்டவருடைய சமூகத்தில். எனக்கு தேவ தயவை கொடும். நான் யாருக்கு இரக்கம் காட்டினமோ அவங்களுக்கு இரக்கம் காட்டுறேன். யாரை நேசிக்கணும் அவர்களை நேசிக்கிறேன். யாருக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். எனக்கும் நீர் இரக்கம் செய்யும், எனக்கு தயவு காண்பியும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஆமீன். இதெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிப்பார். இந்த பிரசங்கம் கடினமாக இருக்குன்னு சொல்லி மனஸ்தாபப்படாதீங்க. இதுதான் நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆமீன். நம்ம மைண்டை தெளிவாக்குகிறது. ஒருவேளை நீ தயவு இல்லாத தயவை இழந்து கொண்டு இருப்பாயானால் இந்த இரவு தான் சரியான இரவு உனக்கு தேவ தயவை திரும்ப பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டு இருப்பாயானால் இந்த இரவு ஆண்டவர் உனக்கு தேவ ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு. தேவ கிருபை, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது. ஆமென். தேவ கிருபையில நாம பெருகணும். தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கிருபை பெருகுவதற்கு தேவ பிள்ளைகள் தாழ்மையா இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், சபை ஊழியங்களில் ஈடுபடணும், ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்து கொண்டே இருக்கணும். தேவ கிருபை பெருகும். பிரைஸ் தி லார்ட். சபையின் காவலை காக்கணும். ஓபேத் ஏதோம் சபையின் காவலை காத்த மனுஷன். கிருபை பெருகினது. அல்லேலூயா. மரியாள் தாழ்மையா இருந்தாங்க, தேவனுக்கு அடிமை என்று சொன்னாங்க. கிருபை பெருகினது. தேவ திட்டத்திற்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கணும். ஆமீன். தேவ திட்டம் நிறைவேற போகிறது. மரியாளுடைய வாழ்க்கையில் மரியாளுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டது, அவருடைய பெயர் கெடுக்கப்பட்டது. தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள். தேவனுக்காக யாரெல்லாம் தங்களை சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அவங்க மேல தேவ கிருபை பெருகும். ஆமீன். சாக்ரிஃபைஸ் கிருபை யாருக்கு பெருகும்? தியாகம் பண்ணணும். தூக்கத்தை தியாகம் பண்ணி இரவு ஜெபித்துப்பார், கிருபை பெருகும். அதிலும் மற்றவர்களுக்காக ஜெபித்துப்பார், சபைக்காக, தேசத்துக்காக, தலைவர்களுக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக. இந்திய ஜனங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். யார் ஜெபிப்பாங்க? சைனீஸ் ஜெபம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. அவங்க நமக்காக பாரப்பட்டு ஜெபிக்க முடியுமா? ஒரு நாள் ஆண்டவர் கேள்வி கேட்பார். எல்லாரும் கம்ஃபர்டபுளாக போய் இந்தியன்ஸ் சைனீஸ் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. பேருக்காக, புகழுக்காக தன் ஜனத்தை மறக்கிறாங்க. கேள்வி கேட்பாரா? நிச்சயமாக கேட்பார். பரலோகம் போவாங்களா போக மாட்டாங்களா தெரியாது எனக்கு. ஆமென். தெரியாது. நம்ம ஜனத்திற்காக பாடுபடுகிற இருதயம் நமக்கு வேணும். எஸ்தர் என் ஜனத்திற்காக, என்ன என் ஜனத்திற்காக திறப்பிலே நிற்பேன் என்று எஸ்தரை போல நம்ம ஜனத்திற்காக திறப்பிலே நின்றால் தேவன் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. யார் தெரியல, பெருமைக்காக பெரிய சர்ச்சில் போய் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு இங்கிலீஷில் பாட்டு பாடிட்டு இங்கிலீஷில் பிரசங்கம் கேட்டுட்டு இங்கிலீஷில் பேசிட்டு போயிடுறது நல்லது. பரலோகம் உன்னை மதிக்காது. உன் குடும்பத்துக்கு நீ சம்பாதிக்காம அந்நிய குடும்பத்துக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருந்தா பரலோகம் மதிக்குமா?
உன்னை ஒரு இந்தியனாய், ஒரு தமிழனாய் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்க, அந்த தமிழ் ஜனங்களுக்காக எதுவும் செய்யாம எங்கேயோ போய் உக்காந்துட்டு இருந்தா ஆண்டவர் விசாரிப்பாரா? விசாரிப்பார். ஆமென், ஆமென். யாராவது இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போனா போங்க, உங்களை விசாரிப்பார் ஆண்டவர் ஒரு நாள். இந்த ஜனங்களுக்காக யார் யார் திறப்பில் நிற்கிறது சொல்லுங்க. என்ன தமிழ் சர்ச்செல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப பாலிட்டிக்ஸ். இங்கிலீஷ் சர்ச்சில் போனால் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன போ, தேவ சித்தத்தை நிறைவேற்றியா? என்ன போ. கிருபை, ஆண்டவரே என் ஜனத்திற்காக நான் திறப்பில் நிற்கிறேன், என் ஜனத்திற்காக திறப்பில் நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம கதறி அழுது தியாகம் பண்ணா தேவ கிருபை பெருகும், தேவ கிருபை பெருகும். உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி உன் குடும்பத்துக்காக ஒரு 1 hour ஜெபம் பண்ணாலே போதும். உன் குடும்பம் 1 hour கூட வேணாம், 10 நிமிஷம் போதும் உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு. அதுக்கு மேலே என்ன இருக்கு? ஆமென். அவரும் சொன்னார், நிறையெல்லாம் நீ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, எனக்கு காது நல்லா கேட்கும், கரெக்டாக ஒரு முறை சொல்லு, ஆண்டவரே கொடும் 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 கொடுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் இப்போ உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன், பிரதர் காணிக்கை கொடுங்க, காணிக்கை கொடுங்க, காணிக்கை கொடுங்க, கொடுங்க 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 காணிக்கை கொடுங்கன்னு எழுந்து ஓடிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியா, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, ஆராதனை பண்ணு. சுவாமி இந்த தேவையெல்லாம் இருக்கப்பா, உங்கள் சித்தமானா கொடுங்க ஆண்டவரே, நீர் என்னை இது தந்தும் ஆசீர்வதிப்பீர், இது தராமையும் ஆசீர்வதிப்பீர், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானா கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் தேசத்திற்காக ஜெபிக்கிறேன், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னால் கிருபை, ஆண்டவர் மகிமையாய் உன் மேலே கிருபை கொடுப்பார். கடைசியாக ஜெபம் முடிக்கும் பொழுது பாஸ்டர் சொன்னாரே, ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆண்டவரே எனக்கு சாப்பாடு வேணும், நாளைக்கு பிரெட் வேணும், சிக்கன் வேணும், கோழி வேணும், மட்டன் வேணும், அதுக்கப்புறம் ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே, உன் ஜெபம் பாழா போகக்கூட. ஆமே, இது ஒரு ஜெபம். இதுக்கு 1 மணி நேரம் முட்டியில் நின்று ஹலோ, சரியா? வயசானவங்களுக்கு ஜெபிக்கிறது நல்லது தான். வயசானவங்களே இந்த உலகத்தில் இருந்தால் என்ன ஆகுறது? உலகம் போய் சேர வேண்டிய வயசில் அது போய் சேரட்டும். 90 வயசான அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? போட்டோம். அந்த ஆண்டவரே என் பாட்டிக்கு உயிரை தாங்க தாங்க. ஐயோ அது வேணாம் ஐயா, போட்டோம். சரி, என்ன நாம் ஆத்துமாக்களுக்காக செபி, ஆத்துமாக்களுக்காக செபி, ஊழியத்துக்காக செபி. கிருபை பெருகும். ஹல்லேலூயா, கிருபை பெருகும். ஆமென். 70-80 வயசு, 80 வயசுக்கு வந்துட்டாங்களே, அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இப்போ அம்மா நீங்கள் இன்னும் 1 வருஷம் தான் இருப்பீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்து என்னத்தான் பண்ண போகிறோம்? ஹலோ, சரியா? ஆமென். ஆண்டவருடைய கிருபை உள்ள ஜனமாக இருக்கணும். ஆண்டவர் அவங்கள பார்த்தாலே அவருடைய இருதயம் களி கூறணும். சபையில் ஓடி ஓடி ஊழியம் செய்கிற மனுஷன் யோசேப்பு, சாமுவேல், இவன் ஒரு தாவீது, ஆசீர்வதிக்கணும். எஸ்தர், ஐயோ மரியாதை மாதிரியே இருக்கிறாங்களே, அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கிருபை உங்களை பார்த்தாலே தேவனுடைய கண்களில் இரக்கம் வரணும். கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்கு ஜெபிப்பது, கண்ணீரோடு சபைக்கு ஜெபிப்பது, உனக்கு இல்லாவிட்டாலும் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்வது ஒரு இரக்க ஸ்வாபம். ஒரு அன்னை தெரேசா மாதிரி இந்த சபையில் இருக்க வேண்டாமா? ஆமென். ஆண்டவருக்காக எழுந்து ஊழியம் செய்ய வேண்டாமா? எத்தனையோ பேர் சும்மா தான் இருப்போம். இந்த ஒரு பையனை வச்சிருக்கிறோம், பாவம் 2 பசங்க வேலை செய்கிறானுங்க. முடித்த உடனே சரி நாமளும் ஒரு 10 நிமிஷம் இருந்து இந்த சேரெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு போகலாமே, கர்த்தருடைய ஆலயம் தானே. எத்தனை பேர் செய்கிறோம்? என்ன, 1-2 பேர் செய்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயம் தானே. நாம் ஒரு நாள் வந்து அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தும். அங்கெல்லாம் அழுக்கா இருக்குது, இங்கெல்லாம் அழுக்கா இருக்குது. ஒரு நாள் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். கிருபை பெருகும், கிருபை பெருகும். இந்த ஆலயத்தில் இதுவரைக்கும் ஒரு வேலையும் செய்யாத பரிசுத்தவானே, உனக்கு என்ன பெருகும்? என்ன, இந்த ஆலயத்தில் எதுலையுமே பங்கு இல்லை, எதுலையுமே பங்கு இல்லை. வருவே, பிரசங்கம் கேட்ப, போயிடுவே. எப்படி எப்படி ஆண்டவனை ஆசீர்வதிப்பார்? என்ன,
எப்படி ஆசீர்வதிப்பார்? ஒரு ஹோட்டலுக்கு போகிற, நல்லா சாப்பிட்ற, எழுந்து போயிடுவியா? ஹலோ, விட்டுருவானா உன்னை? பில்லு கட்டணும் ஒன்று. ஒரு ஆலயத்தில் இருக்கிற அந்த ஆலயத்திற்கு நாம் பிரயோஜனமாக இல்லைன்னா கிருபை பெருகாது, கிருபை பெருகாது. சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு சும்மா எழுந்து போயிட்டு இருப்பேன், சும்மா வருவேன், ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஹல்லேலூயா, இந்த $2 வச்சுக்கோங்க போகிறேன். ஐயா, இந்த பரலோக செய்திக்கு நீ தர $2 உன்னையே கொடுக்க வேண்டாமா? சொல்லுங்க, உன்னையே கொடுக்க வேண்டாமா? சுவாமி, உம்முடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஒரு தூணா இருப்பேன் ஆண்டவரே, தமிழ் மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு செய்ய எனக்கு கிருபை கொடும். பாஸ்டர், நான் எப்படி ஊழியத்தில் நான் ஊழியம் செய்ய முடியும்? எப்படி நான் இணைய முடியும்? கட்டவங்க பகுதியில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு ஆட்கள் தேவை, அதுக்கு ஆட்கள் தேவை. நீங்க போய் அந்த ஊழியத்தை தாங்குங்க. ஒரு தியாகம் பண்ணி ஈவினிங் நேரத்தில் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க? ஒரு புது ஊழியம், கஷ்டப்படணும். அர்ப்பணித்தவங்க எத்தனை பேர் இன்னும் தாகமா இருக்கீங்க? அங்க போன ஆத்துமாக்களே வரல, நான் ஏன் போக மாட்டேன்? ஐயோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உழைக்கணும். வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் a hard work. மாயாஜாலம்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் மாயாஜாலம்லாம் பண்ண மாட்டார். என்ன? உழைக்கணும். வனாந்திரத்தை வயல் நிலமாய் கர்த்தர் மாற்றுவார், அது வாக்குத்தத்தம். அதற்குரிய உழைப்பை நீதான் போடணும். நீதான் போய் எங்க கண்ணீர் சிந்தி ஜெபித்து வீடு வீடாய் அலைந்து தெருவாய் அலைந்து ஆத்துமாக்களை பிடிக்கணும். அப்பதான் அந்த சர்ச் வளரும். ஆமென். கிருபை அப்பதான் பெருகும். ஐயா, உன் மூலமா ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா உங்களுக்கு ஒரு கிருபை பெருகும். உன் பிள்ளைகளை தேவன் தானா ரட்சிப்பார். நீ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா என்ன பெருகும்? ஏதோ உன் ஜீவன் தப்ப உன்னை பாதுகாப்பார். உனக்கு என்னைக்கும் தலைவலி இருக்கும், உனக்கு என்னைக்கும் கால்வலி இருக்கும், உனக்கு என்னைக்கும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீ ஆண்டவருக்கு பிரயோஜனப்படலையே, கிருபை பெறலையே. இருக்கீங்களா? ஏதாவது செய்யணும். சும்மா வந்துட்டு நான் ஏதாவது செய்யணும்னா எனக்கு தனியாக பார்த்து பணம் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய், ஒரு சேவையை செய், ஜனங்களுக்கு போய் சேவையை செய். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் குடும்பத்துக்கு செய், வேலை செய்கிற இடத்துல செய், எந்த இடத்துல தேவை உள்ளோ அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு உதவி செய். அப்போதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அப்போதான் கிருபை பெருகும், கிருபை பெருகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில கிருபை லீக் ஆயிட்டு இருக்கு. கிருபை இல்லை, ஏதோ போயிட்டு இருக்கு லைஃப். இன்னைக்கு ஆண்டவருடைய தேவ தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஞானம், இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே எழுந்து ஒரு 5 நிமிஷம் நீங்க தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. யோசித்து பாருங்க. நான் பேசுகிற வார்த்தை யாரை குற்றப்படுத்த அல்ல, இது தேவனுடைய சத்தம், தேவனுடைய இருதயத்தினுடைய வேதனையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்ம சபையிலேயே நம்ம தேவனுக்கு பிரயோஜனப்படலைன்னா மற்ற சபையில் இருக்கிற ஆட்கள் எப்படி பிரயோஜனப்படுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஆவியானவர் இவ்வளவு மகிமையாய் இறங்குகிற இந்த ஆலயத்திலேயே இன்னும் நீ குணப்படாமல் இருப்பாயானால் ஆண்டவர் என்ன செய்வார்? தேவ ஞானம் தேவ பயத்தினால் வருகிறது. உலக ஞானம் தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாய் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. சுவாமி, எனக்கு தேவ ஞானத்தை கொடும், தேவ தயவை கொடும், தேவ கிருபையை கொடும். இந்த 3 காரியத்திற்காக ஜெபிப்பீர்களா? ஆனால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே தேவ ஞானம், God's wisdom, hallelujah, God's favor and God's grace, இந்த 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. God's grace, God's favor and God's wisdom, hallelujah. இந்த 3 காரியமும் இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யணும். அடுத்து வருகிற நாட்களிலும்
இன்னும் மற்ற சில காரியங்கள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு தேவ ஞானத்தை கொடும். அந்த தேவ பயம் உள்ளவர்களுக்கு தான் அந்த ஞானம் வரும். ஆண்டவரே, நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் நான் மாறட்டும். தேவனுக்கு பயந்த கொர்நேலியுக்கு ஆண்டவர் ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாய் தேவ தூதனை அனுப்புகிறார், பேதுருவை அனுப்புகிறார். பேதுரு வந்து பிரசங்கிக்கும் பொழுதே அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கு உருவாகுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தேவ ஞானத்தை கொடுக்கும்படி மனதிலே ஒரு தெய்வ பயம். எதை செய்தாலும் நான் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா என்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்திலே தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு சேனை எழும்பட்டும். இன்றைக்கு ஒரு சேனை எழும்பட்டும். இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஜாதி உருவாகட்டும். இன்றைக்கு இந்த சபையை கட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே காலேப்பின் ஆவி உள்ளவர்கள், யோசேப்பின் ஆவி உள்ளவர்கள், எஸ்தரின் ஆவி உள்ளவர்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. விடுதலை வருகிறது. தேவனுடைய தயவு வருகிறது. தேவனுடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய ஞானம் விசேஷமாய் மாறணுமா? கர்த்தரை ஆராதி, கர்த்தரை ஜெபி, ஊழியம் செய். உனக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். உலகம் தராத ஞானத்தை கொடுப்பார். உலகம் தராத தெய்வீக சக்தியை கொடுப்பார். உலகம் ஆச்சரியப்படும் விதத்தில் உன்னிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஜெபி, ஆவியில நிறைந்து ஜெபி. பரலோகம் திறக்கப்படட்டும். உன் குழந்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்கள் வாளாய் அல்ல தலையாய் மாறுவார்கள். உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ வனாந்தரமாய் அல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியாய் மாறுவாய். கனி தரும் விருட்சமாய் மாறுவாய். தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல கர்த்தர் உன்னை மாற்றுவார். அந்த ஆசீர்வாதத்திற்காய் ஜெபி 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 ஜெபி. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதி. ஒரு வல்லமை இறங்கட்டும். அந்நிய பாஷைகளை பேசு பேசு. தேவ 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 தரிசனத்தை பெறு. தேவ வல்லமையை பெறு. தேவ கிருபையை பெறு. அக்கினி ரதமாய் மாறு. அக்கினி குதிரையாய் மாறு. ஆவி ஆனவர் உன்னை தொடுகிறார். உன் மீது அந்த வல்லமையை வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள். உன்னை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள். நீ அமைதியாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. எழும்பு எழும்பு. கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையே எழும்பு 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 எழும்பு. தூசியை பார்க்கிற நேரம் அல்ல. எழும்பு எழும்பு. வல்லமையானதை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் எழும்பு. கரங்களை தட்டி தேவ ஆவியில் நிரம்பு நிரம்பு. விடுதலையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு எதை செய்யணும் அதை சரியாய் ஆண்டவர் செய்வார். உங்க முழு கவனத்தை தேவனுடைய காரியத்தில் செலுத்துங்க. உங்க குடும்பம் நீங்கள் நினைக்கிறதை விட ஆசீர்வாதமாய் மாறும். அழகான தோட்டமாய், வற்றாத நீரூற்றுள்ள தோட்டமாய் மாறும். உங்களுடைய உறவுகளை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை கொடுப்பார். ஒரு குறைவு இருக்காது. உன்னை பாக்கியவானாய் வைப்பார். சங்கீதம் 128 உனக்கு சொந்தமாகும். நீ மேன்மையாய் நடத்தப்படுவாய். ஒரு குறைவு இருக்காது. விசாரித்து பார்க்கும் பொழுது எல்லாம் நிறைவோடு இருக்கும். எல்லாம் நிறைவோடு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் தேவன் உங்களை தலையாக வைப்பார். ஆண்டவருடைய தேவ தயவை பெற்றுக்கொள்வோம். கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ ரகசியம் நிறைவேறட்டும். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.